சென்னையில் மிக்ஜாம் புயல் போல் 40 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தாலும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் கால்வாய் உட்கட்டமைப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் மழை காரணமாக சிறிய பள்ளங்கள் கண்டறியப்பட்டு தற்காலிகமாக சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மழைக்காலம் நிறைவடைந்த பின் சாலைகள் சீரமைப்பு பணிகள் மீண்டும் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் என்று கூறினார். 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தாலும் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேயர் பிரியா தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2000 பகுதிகளில் வந்து சாலைன்னு இல்லாமல் பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அன்றாட நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. சென்னை வந்து அன்பிளான்டு சிட்டி, நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி. பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது. மிஞ்சும் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளும்.